ஒரு நாள் நடந்த விஷயம் இது. சூரியன் அஸ்தமயமாயிட்டு இருக்கும்போது சந்திரன் வெளியில வந்தாரு. அப்போ சூரியன் சந்திரன் கிட்ட இப்படி கேட்டாரு. இங்க பாருப்பா, நீ சொல்லு, நீ வரும்போது யாருமே எதுக்கு உன்னை பூஜிக்க மாட்டுறாங்க? அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன கூட வணங்குவாங்க. அப்புறம் நான் உதயிக்கும் போது உலகமே வெளிச்சமா மாறும். ஆனா நீ மட்டும் ராத்திரில மட்டும்தான் வருவ. சூரியனும் சந்திரனும் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை பேலாப்பூர் ஊருக்காரங்க கேட்டாங்க. அப்போ ஒரு ஆளு இப்படி சொன்னாரு. நாங்க சூரியனை மட்டும்தான் கடவுள்னு பார்ப்போம். சந்திரன் எங்களுக்கு கடவுள் எல்லாம் இல்லப்பா. இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நாம சந்திரனை கூட கடவுளா மதிக்கணும். கடவுளா இருந்த சூரியன் வெளிச்சத்தை தர்றான், வெயில் தர்றாரு. நிலா என்னத்தை கொடுக்க போறாங்க? எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும். சந்திரன் நமக்கு ராத்திரி நேரத்துல வெளிச்சத்தை கொடுக்கறாரு. அட, அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நைட்டெல்லாம் நாங்கள் தூங்கிக்கிட்டே இருப்போம். நைட்டில் யாருக்காச்சும் வெளிச்சம் தேவைப்படுதா சொல்லுங்க? ஆனா சந்திரனும் அவசியம்தான். நிலா நமக்கு தேவையே இல்லை. அந்த நிலா இல்லைனாலும் கூட எங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றுமே நடக்காது. அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி தான். அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறத சூரியனும் சந்திரனும் கேட்டாங்க. இத கேட்டு சூரியன் சந்தோஷப்பட்டாரு. ஆனா சந்திரனுக்கு கஷ்டமா இருந்தது. சூரியன் சந்திரன் கிட்ட இப்படி சொன்னாரு. பாத்தியா, பேலாப்பூர்காரங்க கூட என்ன கடவுளா பாக்குறாங்க. உன்னை மதிக்கவே மாட்டுறாங்க. இந்த ஜனங்க என்ன பூஜிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நானும் வெளிச்சம் தரேன். நான் இல்லைன்னா இவங்களோட வாழ்க்கை தலகீழா மாறிடும். பரவாயில்ல, எப்படியோ அவங்களுக்கு உன்னோட அவசியமே இல்லை. ஓ அப்படியா? சரி, நான் இனிமே வரவே மாட்டேன். சந்திரன் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சந்திரன் போனதுல இருந்து பேலாப்பூர் கிராமம் முழுக்க இருட்டா இருந்தது. வானத்துல கொஞ்சம் நட்சத்திரங்கள் என்னவோ இருந்ததுதான். ஆனா அதோட வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருந்தது. இருட்டு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா யாராலையும் எதையுமே பார்க்க முடியல. இப்போ வயல்கள்ல விதைகளை நட்டுறதுக்கான நேரம் வந்தது. அதனால காலங்காத்தாலேயே விவசாயிகளுக்கு வயலுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனா சந்திரன் இல்லாததால ரொம்ப இருட்டா இருந்தது. அட எந்திரி, இன்னைக்கு வயல் வேலை பார்க்கணும் இல்ல? சீக்கிரமா வா, இல்லைன்னா எண்ணெயெல்லாம் ஆவியாயிரும். அதுக்கப்புறம் வெயில்ல வேலையே பண்ண முடியாது. ஆமா, விதைகளை நட்டணும் தான். ஆனா இப்போ ராத்திரி நேரம், வெளியில பயங்கரமா இருட்டா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, விடிய போகுது போல. நாம சீக்கிரமா போனோம். அது என்னவோ சரிதான். ஆனா வெளியில எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. அப்போ எப்படி போவோம்? சரி, விடிஞ்சதும் போகலாம். ரெண்டு பேரும் விடியறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. விடிஞ்சதுமே அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு கிளம்பினாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே வெயில் அடிச்சது. இப்படி ஒரு சூடான வெயில்ல வயல்ல வேலை செய்யறது கஷ்டமா இருந்தது. ரொம்ப சூடா இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம், நாளைக்கு காலையில சீக்கிரம் வரலாம். சரியாதான் சொன்ன. இந்த வெயில்ல என்னால வேலைய பார்க்க முடியல, நாளைக்கு வரலாம். இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாளும் அவங்க எந்திரிச்சு பார்த்தப்போ ராத்திரி சந்திரன் இல்லாததால ரொம்பவே இருட்டா இருந்தது. இன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சப்போ சூரியன் உதிச்சிட்டாரு. சூரியனோட வெப்பத்தினால வயல்ல வேலை செய்யறது கஷ்டமாயிடுச்சு. இந்த பிரச்சனையால வெறுத்து போய் அந்த ஆளு சூரியன் கிட்ட இப்படி சொன்னான். சூரிய தேவா, எங்களுக்கு நிலா தேவையில்லை. நீங்க ராத்திரியும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு நிலா முழுமையா தேவையில்லாம ஆயிரும். நாங்க உங்களை மட்டும்தான் வணங்குறோம். சரி, இன்னிலிருந்து நானு ராத்திரில கூட இருக்கேன். இப்போ நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட சூரியன் மறையாம பேலாப்பூர்லயே இருந்தாரு. இதனால காலை நேரம் முடிய மாட்டேங்குது, ராத்திரி நேரம் வர மாட்டேங்குது. அட, சீக்கிரமா சாப்பாடு செய், தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, தூங்கணும். இப்பதான் மதியம் ஆயிருக்கு, இப்பத்துல இருந்தே சாப்பாடு செய்ய சொல்றீங்களா? சரி, அப்புறமேல் பண்ணு.
அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சாயந்தரமே ஆகல. ஏன்னா இப்போ சூரியன் மறையறதே இல்ல. அந்த ஆளோட நிலைமை பசியால ரொம்ப மோசமாயிடுச்சு. அட, சாயங்காலம் ஆகாது போல. நீ சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க, பண்றேன். அவ சாப்பாட்டு செஞ்சதுமே ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. சரி, நான் தூங்க போறேன். இன்னும் ராத்திரியே ஆகலையே. ஆமா, வெயில் வேற ரொம்ப அடிக்குதுப்பா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவரு குளிக்கிறதுக்காக போனாரு. கடவுளே, இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு. இந்த வெயில்ல எப்படி இருக்க போறோம்னே தெரியல. கணவர் குளிச்சிட்டு வந்தாரு. பச்சை தண்ணியில் குளிச்சாலும் கூட எவ்வளோ சூடா இருக்கு. சூரியன் மறையாம இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சூரியனால தான் நடக்குது. பரவாயில்ல, விடுங்க, வாங்க தூங்கலாம். ரெண்டு பேரும் தூங்கறதுக்கு போனாங்க. ஆனா சூரியனோட வெப்பத்தால ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமா வேர்த்துச்சு. ஃபேனை ஃபாஸ்ட்ல வெய்ய. மனைவி ஃபேனோட ஸ்பீடை ஏத்தினா. ஆனா ஃபேன் அவ்வளோ வேகமா சுத்தியும் கூட அவங்களுக்கு சூடாதான் இருந்தது. இந்த வெப்பத்துல நம்ம செத்தே போயிடுவோம். ஒருவேளை சூரியன் மறைஞ்சிட்டா இந்த வெப்பமும் குறைஞ்சு போயிடும். அப்புறம் நாம நிம்மதியா தூங்கலாம். ஐயோ, சூடு என்னால் தாங்கவே முடியல. நிலா இருந்தாதான் நல்லா இருக்கும் போலயே. வா, சூரிய தேவா கிட்ட பேசலாம். சரி, வாங்க. ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு வந்தாங்க. சூரிய தேவா, இந்த வெயில எங்களால தாங்கவே முடியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் சொன்னீங்க ராத்திரிலையும் இருக்க சொல்லி. எனவே நான் இருந்தேன். நாங்க தான் சொன்னோம். ஆனா இப்போ நிலா கூட அவசியமா இருக்கு. ஏன்னா இந்த வெயில எங்களால தாங்க முடியல. இன்னில இருந்து நீங்க காலை நேரத்துல மட்டும் இருங்க. ராத்திரி நேரத்துல சந்திரன் தான் இருக்கணும். சரி, உங்க விருப்பப்படி ஆகட்டும். இனிமே நான் ராத்திரியில வரவே மாட்டேன். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்திரனை கூப்பிட்டாங்க. சந்திரதேவா, நாங்க அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது, தப்புதான். நீங்க எங்களுக்கு வேணும். சந்திர தேவனே, நீங்க திரும்ப வந்துருங்க. எப்படி காலை நேரத்துல சூரியன் தேவையோ அதே போல ராத்திரி நேரத்துல சந்திரனும் தேவைதான். அவங்க ரெண்டு பேரும் இப்படி கூப்பிட்டதுமே சந்திரன் திரும்ப வந்துட்டாரு. சந்திரனை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவரை வணங்கினாங்க. சந்திர தேவனே, நாங்க எப்படி காலை நேரத்துல சூரியனை வரவேற்போமோ அதே போல நாங்க இன்னில இருந்து சாயந்தரம் நேரத்துல உங்களை சந்தோஷமா வரவேற்போம். சரி, உங்களுக்கு என்னோட தேவை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வெளிச்சம் தரேன். ஓ, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மாதிரியே நீ இந்த உலகத்துக்கு வேணும். நான் காலையில உதிக்கிற சூரியனா இருந்தா நீ ராத்திரில உதிக்கிற சூரியனா இருக்க. சூரியன் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் இருட்டாயிடுச்சு. அந்த நேரத்துல சந்திரன் வந்து எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை பரப்பினாரு. கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சந்திரனை வணங்கினாங்க. அப்புறம் அவரை சந்தோஷமா வரவேத்து ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்க போயிட்டாங்க. பாடம்: இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு. நாம யாரையுமே எதையுமே எப்பவும் குறைவா எடை போடக்கூடாது.